ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயில் வந்துட்டு எப்படி கொளுத்துது பார்த்தீங்களா? அடுப்பு பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது. இதே காலம் மாற 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 ஒரு பக்கம் மழை, ஒரு பக்கம் குளிர், வெயில் அதை விட கடுமையாக போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த சிக்கனு, மட்டனு, இந்த பீஃபு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. உங்களை யாரும் எடுக்க வேணாம்னு சொல்ல. வீக்லி 1 டைம் அந்த மாதிரி எடுத்து சாப்பிடுங்க. எண்ணெய் பொருள்களை அதிகமாக தவிர்த்து சாப்பிடுங்க. அதிகமாக அதுக்குன்னு சுத்தமாகவே நான் சொல்லலை. மெயின் டிஷ் வந்துட்டு மார்னிங் கண்டிப்பாக வந்துட்டு பழைய சோறு, அதுவும் தயிர் ஊற்றி சாப்பிடுங்க. அதில் எவ்வளோ ஹெல்த் இருக்குது, எவ்வளோ விஷயம் இருக்குது. வயிற்றில் உள்ள அந்த ஹீட்டை குறைக்கும், புண்ணை குறைக்கும், உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம். அதனால் உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த நூடுல்ஸு, இந்த இட்லி, தோசை இதெல்லாம் இந்த வெயில் காலத்தில் விட்டுட்டு பழைய சோறு, தயிர் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து பழக்குங்க. நம்ம பெரிய இடத்துல இருப்பீங்க, பெரிய பணக்காரனாக இருப்பீங்க. ஏன்னா நீங்களாம் வந்துட்டு எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். ஏழைங்களை பொறுத்த வரைக்கும் இது மெயின் டிஷ்ஷு. ஏன்னா அது வரப்பிரசாதம். ஆனால் பணக்கார வீட்டில், நல்ல வசதி படைத்த வீட்டில் உங்கள் குழந்தைகளை நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக பழைய சோறை கொடுத்து பழகுங்க. அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், மனசு ஆரோக்கியமாக இருக்கும், ஹெல்த்து சூப்பர். அதை புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம நாட்டில் கிடைக்கிறது, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் உணவான இந்த பழைய சோறு மகிமை அமெரிக்காக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு. அமெரிக்காவில் ஒரு விளம்பரத்தில் இதில் பார்த்தேன், ஒரு சேனலில் தான் பார்த்தேன். ஒரு டப்பாவில் போட்டு அதை ஒரு ரேட்டு போட்டு அமெரிக்க டாலருக்கு விற்கிறாங்க. அதையும் வாங்கி நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு அதோடைய அருமை அவங்களுக்கு தெரியுது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு நம்ம பழையதெல்லாம் நமக்கு ஊருக்கு காசா? அதனால் நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் இந்த பழைய சோறு, தயிர் சாதம். அதனால் கண்டிப்பாக இதை நிறைய எடுத்துக்கங்க. முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த சாப்பாடை கொடுங்க. ஏன்னா வயசு காலத்தில் அவங்களுக்கு நம்ம ஆக்கி போடுறது, நம்ம வீட்டில் திங்க போடுறத மிச்சம் மீதியே இருந்து அவங்களுக்கு தள்ளி விட்டு நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வயசுக்கு வேறு வழி கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டுக்கு வயிற்றுக்கு ஏதோ கிடைக்குதுன்ட்டு சாப்பிடுவாங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி அவங்களுக்கு வெள்ளை சோத்தில் தயிரை ஊற்றி கொடுத்து பாருங்கள். அதெல்லாம் எவ்வளோ பெரிய நன்மை தெரியுமா? அதை புரிஞ்சுக்கங்க. பழைய சோறுடைய மகிமை வெளிநாட்டுக்காரனுக்கு தெரியும் போது நமக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்டுப்பா, நம்ம சொந்த ப்ராடக்ட்டு, விவசாயிகளுடைய உன்னதமான சாப்பாடு. அதை சாப்பிட்டு பழகுங்க, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. கண்டதை கிடையாதெல்லாம் இந்த வெயில் டயத்தில் சாப்பிடாதீங்கடா தயவு செஞ்சு. மெயின் தர்பூசணி சாப்பிடுவீங்க. நீங்கள் காசு கொடுக்குறவங்க தர்பூசணி சாப்பிடுவாங்க. காசு உள்ளவனுங்க நிறைய ஃப்ரூட் ஐட்டம் வாங்கி சாப்பிடுவானுங்க, கரும்பு ஜூஸ் சாப்பிடுவானுங்க, இன்னும் நிறைய இருக்குது. வெயிலுக்குள்ள பழங்கள்லாம் இருக்குது. அது காசு உள்ளவன் வாங்கி சாப்பிட்டுக்குவோம். காசு இல்லாதவன் என்ன பண்ணுவான்? ஒரே ஒரு விஷயம், தயிர் மிஞ்சி போனால் எவ்வளோடா? 10 ரூபா. அரிசி சோறை நைட்டே ஊற வச்சு தண்ணியை ஊற்றி அதில் தயிரை ஊற்றி உப்பை போட்டு சின்னோண்டு வெங்காயம் இருந்தாலும் ஓகே, அதை போட்டு அப்படியே ஊற வச்சுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. காலையில் எந்திரிச்சு அப்படியே குழச்சி வச்சா அப்படியே அடித்தா அந்த வயிற்றுக்குள்ளே போய் இருக்கக்கூடிய அந்த சூட்டெல்லாம் கிளப்பி அவ்வளோ சூப்பராக உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஓகேவா? ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது நான் சொல்லி தான் தெரியணுன்ட்டு இல்லை. ஏன்னா இது எல்லாருக்குமே தெரியும். சில பேர் இதுவும் தெரியாமல் அவசரத்தில் நம்ம சில பேர்லாம் சென்னை, திருச்சி, இந்த மதுரை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் அவசரமாக ஆஃபீஸ் கிளம்புவானுங்க. மெயின் பார்த்திங்கன்னா இவனுங்கெல்லாம் என்ன ஃபுட் எடுக்கிறதுன்னு போய் கடையில் ஓடி போய் ஏதோ ஒரு 2 தோசை அது இதுன்னு சாப்பிட்டுட்டு ஓடுவானுங்க. படபடன்ட்டு அவசரமான உலகம். அவங்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆஃபீஸ் போகிறதுக்கு நைட்டே வர்றீங்கல்ல, அழகாக ஒரே ஒரு இதில் போட்டு சோத்தை வச்சு தயிரை ஊற்றி காலையில் அதை ஊற்றிட்டு போங்கடா. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா நம்ம அர்ஜென்ட்டுக்கு போகிறோம், ஆத்திரத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத விட நம்ம உடம்பையும் பார்க்கணும். சரியா? பழைய சோறை சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருக்கும். ஓகே, ஐ லவ் யூ.